இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். இன்று வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா கடலுக்கடியில் 2 நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இயற்கை அனர்த்த மையம் தெரிவித்துள்ளது. சுமந்திரம் பத்திரிகையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான காரணிகள் மற்றும் விளக்கங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி இன்று வெளியிட உள்ளது. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் விளையாட சென்ற டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளதாக பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தெரிவித்துள்ளது. வணக்கம். இன்று வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா கடலுக்கடியில் 2 நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இயற்கை அனர்த்த மையம் தெரிவித்துள்ளது. இது வான்கூவர் தீவின் வடக்கு முனையில் உள்ள ஹைடா குவாய் மற்றும் போர்ட் மெக்னிக்கல் இடையேயான பகுதியில் ஏற்பட்டுள்ளது. முதல் நிலநடுக்கம் பிற்பகல் 2:30க்கு 6.6 ரிக்டர் அளவில் ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது நிலநடுக்கம் 1 மணி நேரம் கடந்து 4.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்டது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை, சேதம் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி பசிபிக் பெருங்கடலில் கடலுக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்க மையம் கொண்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. கத்தார் அரசான ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி கனடாவுக்கான முதல் உத்தியோகபூர்வ பயணமாக ஒட்டாவாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2 நாள் பயணமாக ஒட்டாவாவுக்கு வருகை தரும் கத்தார் எமிர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பில் காசா, ஆப்கானிஸ்தான் மற்றும் யுக்ரைனில் நிலவும் போர் நிலவரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அல் தானியின் வருகை வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பது உள்ளிட்ட பிற முக்கிய விடயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் உள்ளது என்று அந்த அலுவலகம் தெரிவிக்கின்றது. இரு நாடுகளும் முக்கியமான பங்காளிகள் என்று பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட மற்றும் கடுமையான போதை பழக்கம் உள்ளவர்களுக்கு மனநல சட்டத்தின் கீழ் தன்னிச்சையான சிகிச்சை அளிக்க பாதுகாப்பான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று டேவிட் எபி நேற்று அறிவித்தார். அடிமைத்தனமான சவால்கள், மூளை காயங்கள் மற்றும் மனநல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள கவனிப்பு, நேரடியான மற்றும் உறுதியான ஆதரவு தேவை. அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் மீண்டும் உருவாக்கவும் இது உதவும் என தெரிவித்தார். அவர்களை பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்களுக்கு தேவையான கவனிப்பை பெற நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும் அவ்வாறு செய்வதன் மூலம் எங்கள் மக்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் என கூறினார். இம்மாத தொடக்கத்தில் வான்கூவரில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் மனநலம் பாதித்தவர் என காவல்துறை பின்னர் தெரிவித்தனர். மத்திய அரசின் வெளிநாட்டு தலையீடு விசாரணையின் அடுத்த கட்ட விசாரணை ஒட்டாவாவில் இன்று தொடங்குகிறது. விசாரணையின் சமீபத்திய கட்டம் ஆணையர் மேரி ஜோசி ஹாக்கின் கருத்துக்களுடன் இன்று தொடங்கியுள்ளது. 2019 மற்றும் 2021 மத்திய அரசின் தேர்தல்களில் பெய்ஜிங் தலையிட முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை இடம்பெற்றது. இதில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் முக்கிய அரசாங்க அதிகாரிகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் விசாரணைகளில் பங்கேற்றனர். பெய்ஜிங்கின் நடவடிக்கைகள் 2 பொது தேர்தல்களின் ஒட்டுமொத்த முடிவுகளை பாதிக்கவில்லை என்று மே மாத தொடக்கத்தில் வெளியிட்ட ஹோகின் இடைக்கால அறிக்கை கூறியது. ட்ரூடோ, அவரது உள்வட்ட உறுப்பினர் மற்றும் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் வரும் வாரங்களில் விசாரணைக்கு திரும்ப உள்ளனர். முன்னாள் துணை அட்மிரல் ஹெய்டன் எட்மண்ட்சன் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் ஒட்டாவா நீதிபதி இன்று தீர்ப்பு வழங்க உள்ளார். அவரது விசாரணை பிப்ரவரியில் நடைபெற்றது. ஆனால் தீர்ப்பு 2 முறை தாமதமானதால் கடந்த மாதம் அவரது தீர்ப்பு இறுதி செய்யப்படவில்லை. பாலியல் நடந்ததாக கூறப்படும் போது கடற்படையின் மிக குறைந்த பதவியில் அவர் இருந்ததாகவும் எட்மண்டன் ஒரு அதிகாரியாகவும் இருந்தார் என புகார்தாரரான ஸ்டெஃபானி வியாவ் விசாரணையின் போது சாட்சியம் அளித்தார். மேலும் தான் குற்றமற்றவர் என்றும் அவர் வியாவுடன் ஒருபோதும் பாலியல் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் எட்மண்ட்சன் சாட்சியம் அளித்தார். 2021ஆம் ஆண்டில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட உயர்மட்ட இராணுவ தலைவர்களில் ஒருவராக இவர் இருந்தார். சுமந்திரம் பத்திரிகையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிமுகம் செய்து வைத்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாயில் நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டத்தில் இந்த பத்திரிகை எம்ஏ சுமந்திரனால் சஜித்திடம் கையளிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது.
இதன்போது கூட்டத்திற்கு வந்தவர்களும் பத்திரிகை இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. இந்த பத்திரிகையில் சஜித்தை ஏன் தமிழரசு கட்சி ஆதரிக்கிறது, ரணிலை ஏன் வீழ்த்த வேண்டும், தமிழ் பொது வேட்பாளர் அரசியல் தற்கொலை என சில கட்டுரைகள் வெளிவந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான காரணிகள் மற்றும் விளக்கங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி இன்று வெளியிடவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. இதனையடுத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு 6 பேர் கொண்ட குழு அண்மையில் கூடி சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானத்தில் மாற்றமில்லை எனவும் அவருடன் கலந்துரையாடி அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள விடயங்களை அமுலாக்குவதற்கான கால வரையறைகளை திட்டவும் முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் இன்று கூடுகின்ற தமிழரசு கட்சியின் 6 பேர் கொண்ட குழு தனது அறிக்கையை வெளியிட உள்ளது. இதில் சஜித் பிரேமதாசவை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்கள் மற்றும் இரு தரப்புக்கும் இடையிலான இணக்கப்பாடுகள் அடங்கியிருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களித்தமைக்கான தீர்வு திசைகாட்டிக்கு வாக்களிப்பதல்ல என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். ரத்தினபுரியில் விவசாயத்தை நவீனமயமாகவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் சர்வதேச ரத்தினக்கல் வலயம் ஒன்றை உருவாக்கி தொழிலை மேம்படுத்தவும் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஏற்றுமதி, பொருளாதார, விவசாய நவீனமயமாக்கல், டிஜிட்டல், பசுமை மற்றும் அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கி புதிய பொருளாதாரத்தை உருவாக்கும் முயற்சியை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு வாக்களித்தவர்கள் நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடியினால் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். ஆனால் அவர்கள் தற்போது திசை காட்டிக்கு வாக்களிப்பது அதற்கு தீர்வாக அமையாதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்திக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி தயாராக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதை அடுத்து நல்லாட்சி அரசாங்கத்தினால் கைவிடப்பட்ட ஊதாக்கமான வீடமைப்பு வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மயிலத்தமேடு மேய்ச்சல் தரை விவகாரத்திற்கு தமது அரசாங்கத்தினால் தீர்வு காணப்படும் எனவும் கூறினார். அதேபோல் பாரம்பரியமாக விவசாயம் செய்து வந்த பகுதிகள் தற்போது பாதுகாப்பு வலயமாக மாற்றப்பட விவசாயிகளின் காணிகள் மீண்டும் விவசாயத்துக்காக வழங்கப்படுவதோடு யானை மனித மோதலை குறைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் 10 லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுவார்கள் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த நிகழ்வு வவுனியாவில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. அத்துடன் புதிய அரசியலமைப்பை உருவாக்குதலும் ஏற்கனவே அரசியலமைப்பில் உள்ள 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமுலாக்கப்பட வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த 2 பேரை காவல்துறை விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். வெள்ளம்பிட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மகா புத்கமுவ பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு ஒன்றின் போது இவர்கள் கைதாகியுள்ளனர். இருவரும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சஜி என்பவரின் உதவியாளர்கள் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருட்களுடன் 40,000 ரூபாவுக்கும் அதிகமான பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக வெள்ளம்பிட்டி காவல் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு தமது ஆதரவை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அலுவலகத்துக்கு அரிய நேத்திரனை சந்தித்து சுமார் 30 நிமிடங்கள் கலந்துரையாடியதுடன் தனது வாழ்த்துக்களையும் ஆதரவினையும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் பொது கட்டமைப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் பெய்து வரும் நிலையில் தமிழகத்தில் உஷ்ணம் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வருகிறது. கோடை காலம் போல் வெயில் மீண்டும் அதிகரிப்பதால் மக்கள் மற்றும் வாகன சாரதிகள் வெளியில் நடமாட முடியாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் 2 முதல் 3 செல்சியஸ் அளவுக்கு இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்காளம் கடலோர பகுதியில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படுகிறது. தென்மேற்கு காற்று குறைந்ததன் காரணமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நேற்று சென்னை மண்டல மதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் இடம்பெற்றது. அப்போது அவர் இதனை கூறியுள்ளார். திராவிட இயக்கத்தை அழிக்கும் நோக்கத்தில் ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதாகவும், மத்தியில் இருக்கும் பாஜக அரசு மாநிலங்களில் ஆட்சி செய்யும் கட்சிகளை அழிக்க நினைப்பதாகவும், பாஜக ஆட்சியில் அல்லாத மாநிலங்களில் காலூன்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களின் செயல்பாடு உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடந்து வருகிறது. அதனை வலுப்படுத்த அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மியான்மர், வியட்நாம் மற்றும் லாவோஸ் நாடுகளில் யாகி சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா சார்பில் மனிதாபிமான நிவாரணப் பொதிகள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனை மத்திய வெளிவிவகார மந்திரி ஜெய்சங்கர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தென்சீன கடலில் உருவாகி யாகி சூறாவளி புயல் பிலிப்பைன்ஸ், தெற்கு சீனா, வியட்நாம், லாவோஸ் மற்றும் மியான்மர் நாடுகளை கடுமையாக தாக்கியது. இதில் சிக்கி மொத்தம் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த புயலை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை மற்றும் அதன் தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்நிலையில் மியான்மர், வியட்நாம் மற்றும் லாவோஸ் நாடுகளில் யாகி சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆபரேஷன் சத்பவ என்ற பெயரில் இந்தியா நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. இதன்படி 10 டன் அளவிலான ரேஷன் பொருட்கள், துணிகள் மற்றும் மருந்து பொருட்களை இந்திய கடற்படையின் INS சாத்புரா கப்பல் ஏற்றிக்கொண்டு மியான்மர் நாட்டுக்கு சென்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் 3வது வாரத்தில் நடத்த கட்சியினர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் வருகிற 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு பாதுகாப்பு அளித்திட அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனையடுத்து 33 நிபந்தனைகளுடன் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் நடிகர் விஜயின் ஜாதகப்படி மாநாட்டை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதிக்குள் நடத்தலாம் என ஜோதிடர் ஆலோசனை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தந்தை பெரியாரின் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் ஒவ்வொரு பிறந்த நாளும் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என்றும், பிறந்த நாள் என்று சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு அன்று சட்டசபையில் அறிவித்தார். அதற்கிணங்க தந்தை பெரியார் பிறந்த நாளான அன்று அண்ணா அறிவாலயத்தில் உள்ள அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கருணாநிதி சிலை முன்பு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் சென்னை வடக்கு, சென்னை வடகிழக்கு, சென்னை கிழக்கு, சென்னை மேற்கு, சென்னை தென்மேற்கு, சென்னை தெற்கு ஆகிய மாவட்ட திமுக செயலாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்வில் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட, பகுதி, வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் விளையாட சென்ற டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளதாக FBI தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் 2024 அமெரிக்க தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் புளோரிடாவின் வெஸ்ட் பாம் கடற்கரையில் உள்ள ட்ரம்ப் சர்வதேச கோல்ஃப் மைதானத்துக்கு விளையாட சென்ற போது இந்த துப்பாக்கி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே பென்சில்வேனியாவின் பட்லரில் நடந்த பேரணியில் கொலை முயற்சிக்கு இலக்காகி 2 மாதங்களுக்கு பிறகு இந்த 2வது படுகொலை முயற்சி நடந்துள்ளது.
இந்நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு AK-47 தாக்குதல் துப்பாக்கி அதிகாரிகளால் மீட்கப்பட்டது. ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 58 வயதான ரியான் வெஸ்லி ரூத் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தனி விசாரணை நடத்தப்படும் என புளோரிடா மாகாண ஆளுநர் ரான் டிசாஸ் அறிவித்துள்ளார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலிமையான புயல் ஷாங்காயை தாக்கியதாக சீன வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பெபின்கா சூறாவளி பலத்த காற்று மற்றும் பலத்த மழையுடன் நகரத்தை தாக்கியதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில கரையோர குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று நகர அதிகாரிகள் தெரிவித்தனர். நகரின் கிழக்கே புடாங்கில் உள்ள லிங்கக் நியூ சிட்டியின் கடலோர பகுதியில் இன்று அதிகாலை சூறாவளி தாக்கியதாக சீன வானிலை நிர்வாகம் தெரிவித்தது. 1949ஆம் ஆண்டு குளோரியா சூறாவளிக்கு பிறகு ஷாங்காயை தாக்கும் வலிமையான புயல் இது என்று மாநில ஒலிபரப்பு சேவை கூறியது. ஷாங்காயின் 2 முக்கிய விமான நிலையங்களில் உள்ள அனைத்து விமானங்களும் தரையிறக்கப்பட்டுள்ளன. மேலும் படகு சேவைகள் மற்றும் சில தொடருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன. யுக்ரைனின் 2வது பெரிய நகரமாக கருதப்படும் கார்கிவில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 42 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்ய வழிகாட்டலின் கீழ் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களின் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உயிர்களை காப்பாற்றுவதற்காக நீண்ட தூரம் தாக்கும் திறன் கொண்ட ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தமது நட்பு நாடுகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமேசான் மற்றும் பந்தனல் பகுதியில் காட்டுத்தீ மற்றும் வறட்சியை எதிர்த்து போராடுவதற்கான அவசர செலவினங்களுக்கு பிரேசில் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரேசிலின் உச்சநீதிமன்றம் நேற்று அமேசான் மற்றும் பாண்டனல் பிராந்தியங்களில் காட்டுத்தீ மற்றும் வறட்சிக்கான செலவினங்களுக்கு இந்த ஆண்டு நிதி இலக்கில் இருந்து விலக்கு அளிக்க அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் அளித்தது. 1950ஆம் ஆண்டில் பதிவுகள் தொடங்கியதிலிருந்து தற்போதைய வறட்சி பிரேசிலில் மிகவும் தீவிரமாக மற்றும் பரவலாக உள்ளது எனவும் இது வட மத்திய பிராந்தியத்தில் பலவீனமான மழைக்காலம் வளிமண்டல வெப்பநிலை அதிகரித்து வருவதாக இயற்கை பேரிடர்களுக்கான தேசிய கண்காணிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை மையம் செமடன் தெரிவிக்கிறது. இதேவேளை அமேசான் பண்டனல் பகுதிகள் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளிலும் காட்டுத்தீ பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடுமையான வறட்சி அமேசானின் நீர்வழிகளில் வழி செலுத்தலுக்கு இடையூறாக உள்ளது. மேலும் குறைந்த நீர்மட்டங்கள் சோயாபீன் மற்றும் சோள ஏற்றுமதியை மத்திய மேற்கு மாநிலங்களில் இருந்து சீர்குலைத்துள்ளன. இஸ்ரேல் மீது ஏமன் குழுவின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க நேரிடும் என்று ஹதி கிளர்ச்சியாளர்களை இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு எச்சரித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் ஆதரவு குழு தனது முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதை அடுத்து இந்த தாக்குதல் தொடர்பில் ஹதி கிளர்ச்சியாளர்கள் இதற்கான பிரதிபலனை சந்திக்க நேரிடும் என்று நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு எச்சரித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஹதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் நிலப்பரப்பில் இருந்து மேற்பரப்புக்கு அதிநவீன ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை செலுத்தியதாக கூறினார். ஏவுகணை பென் ஷெமன் காட்டில் ஒரு திறந்த பகுதியில் தாக்கியதாகவும் இதனால் கேஃபா டேனியல் அருகே தீ ஏற்பட்டது எனவும் எனினும் உயிரிழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலை தொடர்ந்து ஏவுகணையில் ஏவப்பட்ட இடைமறிப்பு ஏவுகணைகளின் துண்டுகளால் தீ ஏற்பட்டதா அல்லது இந்த கிளர்ச்சியாளர்கள் கூறியது போல் அது வெற்றிகரமாக இஸ்ரேலிய வான் பாதுகாப்புக்குள் ஊடுருவியதா என்பதை ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அயன் டோம் அண்ட் ஆரோவேர் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இருந்து இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. இன்று காலை இந்த கிளர்ச்சியாளர்கள் ஏமனில் இருந்து தமது எல்லைக்குள் ஏவுகணையை ஏவினார்கள். எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதை அவர்கள் இப்போது அறிந்திருக்க வேண்டும் என்று நேதன்யாகு நேற்று எச்சரித்துள்ளார். இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.